தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. பாப்பிரெட்டிப்பட்டி, கடத்தூர், பொம்மிடி, சித்தேரி, கலசப்பாடி, தென்கரைக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தென்கரைக்கோட்டை, பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் ஏரி, குளம், கிணறு மற்றும் ஆறுகளில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உங்க பிசினஸுக்கு 20 லட்சம் ரூபாய் கடன் அரசாங்கமே கொடுக்க போறாங்க. அதுவும் குறைஞ்ச வட்டி மானியத்தோட. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. குற்றால அருவிகளில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மெயின் அருவியில் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வரும் நிலையில் அருவி பகுதியில் கயிறுகள் கட்டி தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நீர்வரத்து சீரானதால் ஐந்தருவி மற்றும் புலி அருவியில் மட்டும் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க 9வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மலையோர பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக சிற்றாறு அணையில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு கோதை ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டோடுகிறது. திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏமாற்றம் அடைந்துள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் தூரத்தில் இருந்து புகைப்படங்கள் எடுத்தும் பூங்காக்களில் விளையாடியும் திரும்பி சென்றனர்.